நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மகரம் சனி வக்ர பயிற்சி பலன்கள். மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை. இப்போ மகர ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசிக்கு திடீர் பணவரவு உண்டாகும். இந்த வக்ர காலங்களில் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பண சிக்கல்கள், தொழிலில் அல்லது வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பண சிக்கல் இருந்திருக்கும், கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலையில் இப்போ இந்த வக்ரம் அடையக்கூடிய காலங்களில் திடீர் பணவரவு உண்டாகும். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி, வியாபாரத்துலேயும் வளர்ச்சி, திடீர்னு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலையில் கூட சில முன்னேற்றங்கள் இருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கலாம். ஏன்னா தனஸ்தானம் உங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு மாற்றம் தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு சில சிக்கல்கள், பண கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அதில் ஒரு சின்ன மாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் சிக்கலாக இருந்திருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சிக்கலாக இருக்கும், கடன் பிரச்சனை வந்திருக்கும். இந்த மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் சில பேருக்கு போயிருக்கும். ஏன்னா டியூ கட்ட வேண்டியது, அந்த டியூலாம் நாள் தள்ளி போகிறது, இந்த கட்ட முடியாமல் போகிறது, அதுக்காக பதில் சொல்ல முடியாமல் மனவேதனை அடைகிறது, எப்போவும் மனதில் விரக்தி, ஒரு கோபம், இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இது உங்களுக்கு ஒரு நல்ல நிலைன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி வீட்டில் இல்லைன்னா பராமரிப்பு செலவு உண்டாகும். சிலர் சொந்த வீடாக இருக்கவங்களுக்கு வீடு சம்மந்தமான பராமரிப்பு செலவு, அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வீடு மாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும், இடமாற்றம் இருக்கும். அதே போல் இந்த உடல்நிலை பாதிச்சிருக்கவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பில் கொஞ்சம் நல்ல உடல்நிலை சரியாகக்கூடிய நிலை இருக்கும். சிலருக்கு உடல்நிலை முழுவதும் சரியாகி அந்த மருத்துவ செலவுகள் குறையிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த கடன் பிரச்சனையை பல சிக்கல்கள் உங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தெளிவான, அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. இந்த மாதிரி சில பேர் இந்த வீடு இடம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த முயற்சி நடக்காமல் இருக்கும். அதாவது வீடு இடம் விற்றா அந்த பணம் வந்தால் சிலருக்கு அது பல விஷயங்களை உங்களுக்கு சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீடு இடம் சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு இடம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இப்போ ஒரு நல்ல இந்த வக்கர காலங்களில் ஒரு நல்ல பலன் உண்டாகும் உங்களுக்கு. அதனால் ஒரு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் இந்த கடன் பிரச்சனைக்கும் இப்போ சில பேர் வீட்டு கடன் வாங்கியிருக்கலாம், தொழில் கடன் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி கடனுக்கு வாங்கினது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு முடிவு ஒரு வழி கிடச்சிரும் உங்களுக்கு, அதுக்கான சிறப்பான வழி கிடைக்கும். அதே போல் சிலருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து மனவேதனை, விரக்தி, கோபம், சில பேருக்கு அவமானம்லாம் வந்திருக்கும். இந்த மகர ராசியில் உள்ளவங்களுக்கு இப்போ அந்த இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு சில விஷயங்களுக்கு பார்க்கணும், ஈடான ஒரு நல்ல பலன் உண்டாகும். அப்போ உங்கள் மனசு வேதனை சரியாகக்கூடிய நிலையில் இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் மாற்றம் உண்டாகும். மாற்றம்னா உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். சில பேர் வேலை இல்லாமல் தொழில் பண்ண முடியாமல், வியாபாரம் பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு இப்போ திரும்ப தொழில் வியாபாரம் பண்ணுற மாதிரி அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான உதவிகளும் கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனையாச்சு, கம்பெனியில் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு திரும்ப வேறு இடங்களில் எங்கேயாவது நல்ல வேலையாக கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கிற மாதிரி அமைப்பு இந்த நேரத்தில் உருவாகும். அதே மாதிரி வெளிநாடு முயற்சிக்கு பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும். சிலருக்கு விசா, பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகி
இப்போ வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலையில் ஒரு உயர்வு உண்டாகும், சம்பள உயர்வு கூட உண்டாக்கலாம். அது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். பயணங்கள் அதிகம் உண்டாகும். அதிகம் வேறு தூர தேசங்களுக்கு போயிட்டு வர்றது, வெளிநாட்டில் இருக்கவங்க உள்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது, இங்கே இருக்கிறவங்க வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் விஷயமாக கூட போகலாம், வேலை விஷயமாக போகலாம், சிலர் சுற்றுலாவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நிகழும். புதுசாக ப்ராஜெக்ட் கிடச்சா அதில் இவங்களுக்கு அதிக ஊதிய உயர்வுலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தனஸ்தானத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னா பழைய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு மன நிறைவை கொடுக்கும். அதே போல் திருமண விஷயங்களில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிகம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு பார்க்கையில் மாற்றங்கள் பெருசாக நடக்கணுன்னா அது குடும்ப விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் நடக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகம் நடக்கும். உங்களுடைய பேச்சுகள் கூட நீங்கள் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தால் சில பேச்சுக்களை இப்போ மாற்றி நீங்கள் பழைய முயற்சியெல்லாம் நான் இப்போ விட்டுட்டேன், புதுசாக வேறு முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அதேமாரி இந்த வீடு இடம் விற்க முடியாமல் அது தடங்கள் இருந்தவங்களுக்கு அந்த தடங்கள் போய் இப்போ வீடு இடம் நிலம் இதெல்லாம் விற்று அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை உண்டாகும். அதுமாரி அந்த எதிரிகள் தொல்லை, கேஸு, கோர்ட்டு வழக்குன்னு சில பேருக்கு இருக்கும். அது குடும்ப விஷயங்கள்லையும் இருக்கலாம், வெளி ஆட்களாலையும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதில் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆனால் செலவுகள், சுப செலவுகள் மாதிரி நிறைய செலவுகள் இந்த தடவை இந்த வக்ர பயிற்சி காலங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அது நிறைய செலவுகள் உண்டாகுதுன்னா வருமானம் அந்த அளவுக்கு அது சரி பண்ணக்கூடிய நிலையிலையும் இருக்குது. அதனால் எப்போ செலவுகள் உண்டானாலும் அதுக்குரிய வருமானத்தையும் இங்கே உங்கள் ராசிக்கு இப்போ வக்ர காலங்களில் அந்த மாதிரி கொடுத்துரும். பொதுவாக தொழிலில் மாற்றம் இருக்குது, அதே போல் வேலையிலையும் மாற்றம் இருக்கும். தடையாக இருந்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் சரியாகிடும். எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப தடையாக வந்ததோ அது இப்போ சரியாகும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு, மகர ராசியில் இருக்கவங்களுக்கு திடீர்னு நல்ல க்ரோத், நிறைய லாபம் வர மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் ஆயிரும். அதே மாதிரி லாட்டரி இந்த மாதிரி விஷயங்களில் கூட சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எப்பயோ கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச பணம் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும் இந்த வக்ர பயிற்சி காலங்களில். ஏன்னா இந்த உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அவர் கொடுத்த பணம் திரும்ப வாங்க முடியாமல் இருந்திருக்கோம், அப்படியே நிலுவையாக நின்றுருக்கோம். ஆனால் அது வக்ரமாகும்போது திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திரும்ப வந்துடும். அந்த வக்ர காலங்களில் சனி பகவான் திரும்பவும் அந்த பணத்தை திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவார். சில பேருக்கு எதிர்பார்க்காத பணங்கள் இருக்கும். இப்போ குடும்ப விஷயங்களில், குடும்ப சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய பணம், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சில பணங்களும் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொதுவாக மகர ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். இந்த நிலையிலேயும் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவில் மன உளைச்சலை உண்டாக்கும். பெரிய கஷ்டத்தை எப்போவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கஷ்டங்க ஒன்று வந்துட்டால் எப்படி யோசிப்பாங்க, பெரிய அளவில் அதை யோசிப்பாங்க. ஆனால் அது எதிர்த்து போராடக்கூடிய அந்த தைரியமும் இருக்கும். எதையும் தாங்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க எதையும் தாங்கக்கூடியவங்க. சனி பகவானோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எதையும் தாங்கக்கூடியவங்க, எந்த விஷயத்தையும் தாங்கிட்டு இருக்கவங்க, பொது நலவாதிகள், பொதுவாகவே யோசிக்கிறவங்க,
தியாகம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து தியாகியாக இருக்கிறதுனால, தியாகம் செய்கிறதுனால அதிக தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தத்துவம் பேசிக்கிட்டு சரி இது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது, இது கிடைக்காதுன்னா அது கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு தத்துவம் பேசி அதையும் விட்டு கொடுக்குற மனம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ வக்ர பயிற்சி காலங்களில் நீங்களே விட்டு கொடுத்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்காக நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலில் வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.